ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சுரக்காயை பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை சாப்பிட்ட பிறகு கண்டிப்பா மீன் திருப்பி திருப்பி கேட்பாங்க. வெறும் 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செய்யறது எப்படின்றது தான் பார்க்க போறோம். ஹெல்தியும் கூட. வேர்க்கடலை ஆட் பண்ணி சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். ட்ரை பேன்ல நம்ம வேர்க்கடலை ஒரு கை, ஒரு 4 பூண்டு, அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கிறோம். இதை நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். இதுதான் அந்த வறுத்து அரைச்சி சேர்க்கறதுக்கான இன்க்ரீடியன்ட்டு. வேறு எதுவுமே தேவைப்படாது, வெறும் தாளிப்பு தான். இதை நல்லா வறுத்து நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா முறுமுறுன்னு ஆனதும் ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அரைச்சிட்டா எண்ணெய் வந்துடும், அதனால் பார்த்து கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். இப்போ அதே பேன்லேயே எண்ணெய் நல்லா நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இதை போட்டு நல்லா இது தாளித்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி தோலை சீவி கட் பண்ணி வச்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு நம்ம காயை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காயை நல்லா வதக்கி விடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த காயை நல்லா நீங்கள் உப்பு போட்டு வதக்கி வேக விடணும். நல்லா ஒரு 5 to 7 minutes மூடி வச்சு நம்ம எடுத்து அதை வதக்கி விடுறதுல தான் காய் வேகிறதே இருக்குது. சுரக்காயில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகம் இருக்கிறதால உடல் இடை, அதாவது நம்மளோட வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபைபர், நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ரொம்ப நேரம் உங்களுக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கிற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணுறோம். அது நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அதேமாரி மெக்னீஷியம் இருக்குது. அதனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். சத்தும் உங்களுக்கு அதே சமயத்தில் ஈக்குவலாக கிடைச்சிடும். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. நம்ம நார்மலாகவே டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த நீர்க்காய்களை அதிகப்படியாக சேர்த்துக்கிட்டால் நம்மளோட வெயிட்டும் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காயை நான் சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடிக்க மூடி வச்சு ஓப்பன் பண்ணி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த வதக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம அதை கண்டிப்பாக செய்யணும். சுரக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அது கூட இந்த வேர்க்கடலை முறுன்னு சேர்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பூண்டு, அந்த ஃப்ளேவர்லாம் நம்ம அரைச்சி இதில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காலையில் அவசரமாக ஸ்கூலுக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. அதனால தான் ஸ்டவ்வில் கொஞ்சம் பாதி டைம் ஆனதும் பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டவ்வில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். நம்ம இப்போ அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு இது மசாலா ஆக்சுவலி இதில் ஒட்டணும், அதுதான் தேவை. அதே மாதிரி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரெகுலராக நம்ம போடுறதெல்லாம் வரும். வீக்லி 3 வீடியோஸ் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்ஸ்டாகிராமில் கூட இருக்குது நம்மளோட சேனல் உமாஸ் தமிழ் தான். அவ்வளோதான், நம்மளோட காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, அப்புறம் டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதில் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட பொரியல். இன்றைக்கி நான் லெமன் ரைஸும் இந்த பொடலங்காய் பொரியலும் வச்சு தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி தான் நம்மளோட சமையல். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.